அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை. அவர் எழுதிய தோன்றியது என் சிந்தைக்கே என்ற அந்த நூல் மிகவும் சிறப்பாக இருக்குது. கட்டாயமாக எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டியது. அதில் அவர் பார்த்தது, படித்தது, ரசித்தது, சந்தித்தது, சிந்தித்தது அப்படின்னு சொல்லி பிரித்து அழகாக அவர் பார்த்த படங்கள், அவர் சந்தித்த நபர்கள், அவர் சிந்தித்தவை, அவர் சிந்திக்க வைத்தவை, அதே போல் அவர் ரசித்த கவிதைகள், அதே போல் அவர் படித்த நூல்கள் பற்றி மிக அழகாக அதில் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த பார்த்தது அப்படிங்கிற அந்த குறும்படங்களை பற்றி மிக அழகாக ஒவ்வொரு குறும்படங்களும் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத மிக அழகாக அந்த தத்ரூபமாக அந்த இதில் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு குறும்படம் பற்றி நம்ம சொல்லணுன்னா, இந்த மாதிரி ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அப்பா இந்த என்ன செய்கிறாரு, அது போகிறதுக்கு முன்னாடி அந்த திருநங்கை ஒருத்தவங்க அந்த ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அந்த திருநங்கைக்கு முன்னாடி யாருமே உட்கார்றதுக்கு விரும்பலை. எல்லாரும் அங்கே எய்த்தாப்பில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்து எந்திரிச்சிட்டு போகிறாங்க. கணவன் மனைவி உட்கார்றாங்க. அதில் மனைவி கணவனை திட்டுறா, அங்கே ஏன் உட்கார்றீங்க, அவங்க எய்த்தாப்பில் ஏன் உட்கார்றீங்க, வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி. இது மாதிரியே எல்லாருமே போயிடுறாங்க. அப்படியே திருநங்கை அவங்க ரொம்ப இது சோகமாயிடுது. அப்போ அப்பா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராரு. அந்த பொண்ணு நேராக அப்பாவுக்கு அதுக்குள்ளே அலைபேசியில் யாரோ அழைச்சதுனால வேகமாக இந்த பொண்ணு போய் அந்த திருநங்கை உட்காந்துருக்கிறதுக்கு எய்த்தாப்பில் போய் உட்காந்துக்கிறா அந்த இதில். உடனே அவன் அந்த திருநங்கை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணும் பார்த்து சிரிக்குது. அப்படியே கொஞ்சம் நல்லா இதை பழகிடுறாங்க. அப்படியே சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேகமாக அவங்க அப்பா வராரு. டக்குன்னு இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வரும்போது இந்த பொண்ணு அப்படியே அந்த திருநங்கையை திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறா. அப்போ அந்த திருநங்கையை அவளும் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பி வேகமாக அப்பா கையை விட்டு ஓடி போய் அந்த திருநங்கைக்கு முத்தம் கொடுத்துட்டு ஓடி வரா. அப்போது நம்ம சிறிய குழந்தைகளோட அந்த மனதில் எப்படி நம்ம இந்த அதாவது கெட்ட அதாவது நடந்துக்கக்கூடாது எல்லாம் நம்ம தான் சொல்லித்தரோம். எழுதப்படாத கரும்பலகைகளில் கரும்பலகை போல உள்ள குழந்தைகள் இதயத்தில் நாம் தான் கிறுக்கி விடுகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் மனசில் நாம் தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது அந்த கதை வழி.